சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சேனல். தெரியாததை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேடு 3 கவுன்சிலிங்ல 5th டே 3rd டிசம்பர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இன்னைக்கு என்னன்னு சொன்னா 65 சீட்ஸ் தான் ஃபில் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு பிளாக் பண்ணிருக்காங்க. எத்தனை சீட்னா 31 சீட்ஸ் வந்து இன்னைக்கு பிளாக் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கு வேக்கண்ட் வந்து 212 மாறிடும். இந்த வேகன்சி எப்படி பிளாக் பண்ணிருக்காங்க, எவ்வளவு சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பிளாக் பண்ண சீட்ஸோட டீடைலை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா மற்றது பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஜெனரல், பிசி, எம்பிசில என்னென்ன வேகன்சி இருந்ததோ ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்க எல்லாமே பிளாக் பண்ணிருக்காங்க. இப்ப ஜெனரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் பிளைண்ட்ல 9 பிளாக் பண்ணி 0, ஜெனரல் டெஃப்ல 1 பிளாக் ஆயிடுச்சு, ஜெனரல் விமன் பிளைண்ட்ல 1, ஜெனரல் விமன் டெஃப்ல 3, பிசி அதுல ஜெனரல் பிளைண்ட்ல 1, பிசில விமன் ஆர்த்தோல 1, பிசி ஜெனரல் முல்டால 2, பிசி விமன் முல்டால 1, தென் எம்பிசி ஜெனரல் பிளைண்ட்ல 1, எம்பிசி ஜெனரல் டெஃப்ல 1, எம்பிசி ஜெனரல் ஆர்த்தோல 1, எம்பிசி ஜெனரல் முல்டா 1. டோட்டலா 31 வேகன்சியை இன்னைக்கு பிளாக் பண்ணிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேகன்சிஸ் வில் பி கேரிட் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து இருக்க ஸ்பெஷல் கேட்டகரி இருக்க எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஜெனரல் நில், பிசி நில், எம்பிசி நில், இன்னும் ஒண்ணு நமக்கு எஸ்சி மட்டும் தான் வேக்கண்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி காட்டுறேன். எல்லாம் 0 இருக்கும் பாத்தீங்களா. ஜெனரல்ல ஆல் 0, இன்னைக்கு எதுவுமே ஃபில் பண்ணல ஜெனரலுக்கு. பிசி பாத்தீங்கன்னா ஃபுல்லா 0 தெரியுதா, ஃபுல் 0 பிசில. எம்பிசிலையும் அதே மாதிரிதான் ஃபுல்லா 0. சோ இன்னைக்கு எம்பிசில ஃபில் ஆயிருக்கு, ஆனா சீட்ஸ் வந்து 0, இனிமேல் அவைலபிளே இல்ல. தென் நம்ம எஸ்சில பார்த்தோம்னா அதுக்கு அவைலபிள் இருக்குது. இப்போ இன்னைக்கு ஃபில் ஆன சீட்ஸ்ல பிசி பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. எம்பிசில இருந்து தான் இன்னைக்கு ஃபில் ஆகவே ஆரம்பிச்சிருக்கு. எம்பிசில என்னென்ன ஃபில் ஆயிருக்குன்னா இன்னைக்கு ஜெனரல்ல 19 சீட்டு ஃபில் ஆயிருக்குது. ஸோ அது வந்து பிளாக் பண்ணல, 100 சீட்டுமே ஃபில் ஆகி 0 ஆயிடுச்சு. விமன்ல அதே மாதிரி ரிமைனிங் இருந்த 5 சீட்ஸும் ஃபில் பண்ணி 0 ஆக்கிட்டாங்க. எம்பிசி டெஸ்டியூட் விடோல 1 சீட்டு ஃபில் பண்ணி 0, எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 1 ஃபில் பண்ணி நில் ஆக்கியாச்சு. தென் அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ள ஜெனரல் பிளைண்ட் டெஃப் ஆர்த்தோ எம்பிசில உள்ள எல்லா சீட்ஸும் தென் முல்டா ஃபில் அதை வந்து பிளாக் பண்ணி எம்பிசியை நில் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. நம்ம தென் எஸ்சி தான் பார்க்கணும். எஸ்சில வந்து எவ்வளவு அவைலபிள் இருக்குன்னா எஸ்சி ஜெனரல்ல 45 இருக்குது, எஸ்சி விமன்ல 9 இருக்குது, எஸ்சி டெஸ்டியூட் விடோல 3 இருக்குது, எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 3 இருக்குது, தென் எஸ்சி ஜெனரல் டெஃப்ல 1, எஸ்சி ஜெனரல் ஆர்த்தோல 2, எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 5, எஸ்சி ஜெனரல் விமன் பிஎஸ்டிஎம்ல 1, எஸ்சி டெஸ்டியூட் விடோ பிஎஸ்டிஎம்ல 1, தென் எஸ்சி முல்டால 1. ஸோ நாளைக்கு நாளை கழிச்சு இந்த 2 நாள் மட்டும்தான் எஸ்சி போகும். அதுக்கப்புறம் எஸ்சிலையும் மோஸ்ட்லி ஃபில் ஆயிடும். தென் எஸ்டி ஜெனரல் 20, எஸ்டி ஜெனரல் பிஎஸ்டிஎம் 4, எஸ்டி விமன் பிஎஸ்டிஎம் 1. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு சீட்டு தான் ஃபில் ஆயிருக்கு. வேகன்சி இருக்கு, இதுல எப்படி ஃபில் பண்றாங்கன்னு தெரியல. தென் பிசிஎம் பாத்தீங்கன்னா ஜெனரல்ல 63 இருக்குது, விமன்ல 3 இருக்குது, பிசிஎம் டெஸ்டியூட் விடோல 7, ஜெனரல் பிசிஎம் ஜெனரல் ஆர்த்தோல 1, ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 2. இவங்களுக்கு நல்ல வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ பாருங்க, எஸ்சிஏ ஜெனரல்ல 26 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு, எஸ்சிஏ விமன்ல 1, எஸ்சிஏ ஜெனரல் பிளைண்ட்ல 1, எஸ்சிஏ ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 10, எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்ல 1, எஸ்சிஏ டெஸ்டியூட் விடோல 1. இதுதான் இன்னும் அவைலபிள் சீட்ஸ் நமக்கு இருக்குது. டோட்டலா 212 சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. அந்த யார் யாருக்குன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி,
தென் பிசிஎம் கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா 0. தென் நீங்க வாங்க நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது எஸ்சிக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். 45 சீட் அவைலபிள் இருக்கு எஸ்சிக்கு. இத பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு எதுல இருக்குன்னா கவர்மெண்ட் ப்ளீடர் அதுல இருக்குது. அதுவும் கோர்ட் மாதிரி தான். தென் ஊட்டியில கோர்ட்டு, அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் எல்லாமே ஒன்லி கோர்ட் மட்டும்தான் இருக்குது. இது தவிர ஒன்னே ஒண்ணு அதுவும் ஒரு மாதிரிதான். நோ அதர் வேகன்சிஸ் அவைலபிள் ஃபார் ஜெனரல் எஸ்சி ஜெனரலுக்கு. சரிங்களா? தென் எஸ்சி விமன்ல 9 சீட்ஸ் இருக்குது. எஸ்சி விமன்ல பாத்தீங்கன்னா சென்னை கோர்ட், திருவண்ணாமலை, ஊட்டி, சேலம், வெள்ளூர், நாமக்கல், சிவகங்கை, தஞ்சாவூர், சென்னை இது ஃபுல்லுமே கோர்ட்ல. எஸ்சிக்கு எஸ்சி டெஸ்டியூட் விடோல 3. இதுலதான் அதர் தென் கோர்ட்ல ஒண்ணு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் இருக்குது. கன்னியாகுமரி அண்ட் நாமக்கல் கோர்ட் இருக்குது. தென் எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 3 இருக்குது. தென் கோயம்புத்தூர் கோர்ட், விழுப்புரம் கோர்ட், சென்னை கோர்ட். சரிங்களா? தென் எஸ்சி ஜெனரல் டெஃப்க்கு ஒன்னே ஒண்ணு மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்ல மட்டும் இருக்குது. தென் ஜெனரல் பிஎஸ்டிஎம் எஸ்சியில 5 இது இருக்குது. என்னன்னா புதுக்கோட்டை கோர்ட், சிவகங்கை, தஞ்சாவூர் ப்ராசிக்யூட் டிபார்ட்மெண்ட், தென் ஹைகோர்ட் சென்னை. இது மட்டும் தான் எஸ்சிஸ்க்கு அவைலபிளா இருக்குது. தென் எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம்ல சென்னை ஹைகோர்ட் மட்டும்தான் இருக்குது. நீங்க அந்த கோர்ட்டுக்கு வீடியோ போட்டிருந்ததுல எல்லாரும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ ஃபார் அப்ரோச்சிங். தென் எஸ்சி ஜெனரல் முல்டால ஒன்னே ஒண்ணு மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்ல மட்டும்தான் இருக்குது. தென் நம்ம எஸ்சிக்கு அப்புறம் எஸ்டி பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எஸ்சிக்கு இருக்குது. நேத்தே பார்த்தோம். இதுல கோர்ட் தவிர நிறைய டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் இருக்கு, ஃபாரஸ்ட், ஹிந்து அண்ட் ரிலீஜியஸ், இண்டஸ்ட்ரியல்ஸ் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன், தென் கோர்ட் வேகன்சிஸ் இருக்குது. இது எஸ்டி ஜெனரல்ல. தென் எஸ்டி பிஎஸ்டிஎம்ல 4 இருக்குது. சென்னை கமர்ஷியல் டாக்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட், பிரின்சிபல் ஜட்ஜ், விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட். எஸ்டி பிஎஸ்டிஎம்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. விமன் பிஎஸ்டிஎம் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ். தென் எஸ்சிஏ ஜெனரல்ல 26 சீட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ஸ்லாம் நான் கொடுத்துட்றேன், நீங்க அதுலயே பாத்துக்கோங்க. அத தவிர ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க கேளுங்க. வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.